ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மதிய ரொட்டீன்ஸ். உங்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் அண்ட் கார்டன் ஐடியாஸ் இது நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ போடுறது என்னென்னா, இது பார்க்குறீங்க இல்லையா, இது தெரியுதுங்களா? இது மண் பிடிச்சி வைக்கிறது. நம்ம இந்த செம்பருத்தி செடி, மல்லிப்பூ செடி இதெல்லாம் கட்டிங்ஸில் போடுறோம் இல்லையா. கட்டிங்ஸில் போடும்போது அது கிராஸாக கட் பண்ணி, அந்த கிராஸாக கட் பண்ணுறதுக்கு மேலே களிமண் இருக்கு இல்லைங்களா, களிமண் தான் ஒட்டும். அந்த களிமண்ணை பிடிச்சி வைக்கணும். அதில் பிடிச்சி வச்சுட்டு டெய்லி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். இது எந்த ஐடியானா, ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு, இது இந்த மாதிரி பண்ணால் அந்த எட்ஜிலேருந்து நல்லா பிடிச்சிக்கும், நல்லா இது பண்ணி வரும் அப்படின்ட்டு. ஒரு சில இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சில இதை போட்டு பாலித்தீன் பைப் போட்டு அதில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், தண்ணி தெளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பாலித்தீன் பைப் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் தெரியுதுங்களா, பாலித்தீன் பைப் போட்டிருக்கேன். இதெல்லாம் கட்டிங்ஸ் தான், நான் எடுத்துகிட்டு வந்த கட்டிங்ஸ் தான். இதுக்கு இனிமேல் தான் போடணும். இந்த கட்டிங்ஸ் போடலை, நான் போடணும். போட்ட வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு செடி அது மாதிரி துளிர் வடலைன்னா, இந்த மாதிரி களிமண் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணில் தான் அது ஒட்டும். செடியில் களிமண்ணை நல்லா ஒட்ட வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரே பண்ணி விடணும். வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விடணும் லைட்டாக. அது ஸ்ப்ரே பண்ண துளிர் வரும் அதுலேருந்து. இந்த மாதிரி மெத்தடு பண்ணுங்கள். இது பிளாஸ்டிக் பேப்பர், அது மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா மண்ணை விழாமல் இருக்கிறதுக்கு சுற்றி வச்சுருக்கேன். பார்க்கலாம், 2 ஐடியாவும் இருக்குது. இன்கேஸ் விழுந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம போட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? ஓகே, பாய் வீவர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.